2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். பவுல் சொல்றாரு, சபையை எதற்காக அவர் உருவாக்குகிறார் அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். சபை உருவாக்கப்படுவதற்கான ஒரு முகாந்திரத்தை அவர் அங்கே பேசுகிறார். உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போது சபை என்பது என்ன? ஒரு அழைப்பு. சபை என்பது தேவனுடையதான தரிசனம். சபை என்பது கர்த்தருடையதான மீட்பு. சபையை மீட்டிருக்கிறார். ஆனால் இந்த சபைக்கு என்று ஒரு வேலை இருக்கிறது. உங்களை எதற்காக கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கணும் கிறிஸ்துக்கிட்ட போயிட்டு. இப்போ நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு நோக்கம். எதுக்காக அப்படிங்கிறதான ஒரு நோக்கம் இருக்கும். எதை செய்தாலும் இருக்கும். நோக்கம் இல்லாமல் ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் சரியான ஆள் இல்லைன்னு அர்த்தம். இதை ஒரு பையன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் சும்மா நிற்கிறான். எதுக்குடா இங்கே நிற்கிறேன்னா, சும்மா நிற்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சரியான மெத்தடு கிடையாது. எதுக்கு அங்கே நிற்கணும்? ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். பஸ்ஸுக்காக நிற்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். அப்போ அந்த சபையை இப்படி கற்புள்ள கன்னிகையாக உருவாக்குறார் அவர். பவுல் சொல்கிறாரு, கற்புள்ள கன்னிகையாக. அப்போது நாம் ஒரு மகனையோ மகளையோ உயர்த்தும் பொழுது நமக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அது எதுக்கோ ஒரு காரணத்துக்கு தான் கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, சும்மா கொடுக்கல அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த மாதிரி இல்லை, யாராவது உங்கள் பிள்ளையை முகாந்திரம் இல்லாமல் ஒரு நோக்கம் இல்லாமல் வளர்க்குறவங்க இருக்கிறீங்களா? அது போகிற போக்கில் போட்டோங்க, என்னமோ இவங்க வளர்ந்து எங்கேயோ போய் எக்கேடோ கெட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு ஒருத்தரும் பிள்ளை என்ன செய்ய மாட்டோம், வளர்க்க மாட்டோம். அதிதீத பிள்ளை மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறது வேறு. நான் இன்ஜினியரே ஆக்குவேன், டாக்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம். அது அதிதீதம். நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பிள்ளைக்கு கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு கர்த்தருடைய ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின்படி அது ஒரு நோக்கம். அதே மாதிரி தான் சபையை கர்த்தர் உருவாக்குறார். சபையை உருவாக்குறதுக்கான என்ன நோக்கம்? அதுக்காக தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன்றார். கற்புள்ள கன்னிகைனா என்ன அர்த்தம்னா, பத்திரமா பார்த்துக்கிறேன். அப்படி பத்திரமா உங்களை உருவாக்கி கொண்டு போய் கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நான் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால் இந்த சபை எதற்காக ஒப்படைக்கப்படுகிறது? சபை எதற்காக ஒப்படைக்கப்படுது? எதுக்காக? இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவினத்தால் கழுவப்பட்டீங்க. கழுவப்பட்டு இங்கே உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறீங்க. எதற்காக? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக அப்படின்றது. ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே ரத்தத்தால் கழுவின உடனே உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாமே? உங்களை அழைத்து கொண்டு போகிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் ஆகாதே. ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக போகிறோம். அதை ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே செய்யக்கூடாது? நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். நடுவில் ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்து சபையில் வைத்து உருவாக்குதல். இப்போ அவங்களுக்கு அந்த தரிசனம், சபை அப்படிங்கிறதான ஒரு தரிசனத்தை கொடுத்து சபையை நடத்த சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் உங்களை கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சிருக்கிறார். அப்போ இந்த 2 பேருக்கும் கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவங்களுக்கு இப்படி ஒரு தரிசனத்தை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வருவதற்கும், அதே வேளையில் உங்களை ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சு அவங்க கையில் ஒப்படைப்பதற்கும். எதுக்காக? ஒரு இடத்துல நான் ஒரு காலகட்டத்தில் பார்க்கிறேன். நான் ஊழியங்களில், என்னுடைய ஊழியங்கள்லையும் ஒரு இடங்கள்லையும் இந்த தவறு நடக்கிறதை பார்க்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம ரொட்டீனாக மாறி விடுகிறோம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது அப்படியே அது நமக்கு பழக்கமாயிடுது. அதை வந்து நம்ம அது மேலே இருக்கக்கூடியதான அந்த பேஷன்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான காரியம் அப்படியே குறைஞ்சி போயிடும். இப்போது ஆரம்பத்தில் முதல் நாள் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னும் போது காலையிலே என்ன பண்ணுவீங்க? அந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு டே போகும்போது குளிச்சு ரெடியாகி பரபரன்னு இருப்பீங்க. முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவீங்க இல்லையா? அது வந்து நமக்கு அப்படி போயிடுவோம். அப்புறம் அந்த வேலைக்கு போக 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம், அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம், ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அது வேலை. அது ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிப்போம், போவோம். 5 நிமிஷம் லேட்டானாலும் கவலைப்பட மாட்டோம். அந்த மாதிரி சபைக்கும் இருக்குது இல்லையா? சபையிலையும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் சபைக்கு வந்த வேகம் இருக்குல்ல, அபிஷேகம் பெற்ற புதுசில் நீங்கள் ஆண்டவருக்குள்ள நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசின காலம் இருக்குல்ல, இப்போ அப்படி இருக்குதான்னு கேட்டு பாருங்கள். இப்போ வீட்டில் கிளம்பும் போதே இப்போ தான் துதி பகுதி போகும், இப்போ இன்னும் பாடல் பகுதி போயிட்டே இருக்கோம், செய்திக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆள்லாம் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய அது மேலே இருக்கிற பேஷன் அவங்களுக்கு என்னவாயிடுது? போயிடுது. அதுக்கப்புறம் அது ஒரு ரொட்டீன் ஒர்க்கு, மெக்கானிக்கல் லைஃபும்பாங்க. வாரம் வரணும், போகணும். அப்புறம் எதுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க? எதுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க? கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் என்ன? முகாந்திரம் என்ன? அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த காரியம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நல்லா ஓடுவீங்க.
இல்லைன்னா உங்களுக்கு நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லணும்னா போர் அடிக்க தொடங்கிடும். அது ஒரு விதமான ரொட்டீன் ஒர்க்கு. சரி போவோம். அது மாதிரி ஊழியர்களுக்கும் ஆகிடும். அவங்களுடைய தரிசனத்தில் அவங்களுக்கு பேஷன் போயிடுச்சுன்னா, அல்லது அவங்க தரிசனத்து மேலே இருக்கக்கூடியதான அந்த ஒரு வாஞ்சை அது போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்களால அந்த ஊழியத்தை இன்ட்ரெஸ்டாக செய்ய முடியாது, கடமைக்கு செய்வாங்க. அது மாதிரி வாரம் போகிறோம் வரோம் ரொட்டீன். அது இவாஞ்சலிஸ்ட்டுக்கும் பொருந்தோம், பாஸ்டருக்கும் பொருந்தோம், எல்லாருக்கும் பொருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த தரிசனத்தின் மேலே இருக்கக்கூடியதான வாஞ்சை குறையிறது. அது குறையாமல் இருக்கணும்னா என் நோக்கம் மாறாமல் இருக்கணும். எதுக்காக நான் பிடிக்கப்பட்டேன்? அதான் பவுல் சொல்றாரு, நான் முடிவு பரியந்தம் அதை பற்றி கொள்ள நான் அடைந்தாயிற்று என்று நான் நினைக்கல. ஓடுறேன், இன்னும் ஓடுறேன். பவுல் மாதிரி ஒரு ஊழியத்தை நம்மளால செய்ய முடியாது, அவ்வளோ செய்கிறவர். அதான் நான் பழைய ஏற்பாட்டில் மோசையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த முச்செடியில் போய் அவர் பார்த்துருவார் ஆண்டவரை. ஃபர்ஸ்டே அந்த மகிமையை பார்த்துருவார். அந்த மகிமையை நம்ம வாழ்நாள் முழுக்க பார்க்கறது இல்லை. இப்போ பரிசுத்தாவியை பெற்ற பிறகு கூட நம்மளால அவர் முச்செடிக்குள்ள அப்படி முகமுகமா எரியாத முச்செடியை பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு மகிமை நம்ம பார்க்கல. ஆனால் மோசையால் அதில் திருப்தி அடைய முடியவில்லை. அதை பார்த்தோன்னே அவர் என்ன ஆகலை? வசனம் சொல்லும், அதை பார்த்தவுடன் மோசே கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டு அப்படின்னு. அப்படி என்ன அர்த்தம்னா, இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோமே, இன்னும் என்ன இருக்குன்னு பார்ப்போமே. அடுத்து ஆண்டவர் சொல்றார் மோசேட்ட, மலைக்கு மேலே வா அப்படிங்கிறார். நான் என் மகிமையெல்லாம் காட்டுவேன், ஜனங்க உன்னை பார்த்து பயப்படணும், ஏன்னா நீ நியாயப்பிரமாணம் கொடுக்க போற, உன் மேலே ஒரு மரியாதையை உண்டாக்கணுன்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு மலைக்கு மேலே வா. மலையே அக்கினி காடா கிடக்கு, புகை காடா கிடக்கு, ஜனங்களாம் பயப்படுறாங்க. மோசே மேகத்தின் மேல் போனான். ஆனால் திருப்தி அடைஞ்சாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை. திருப்பி 33ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, நான் நம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். அப்பனா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. இன்னும் 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 போயிட்டே இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அதுக்கான ஒரு திருப்தி வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வரக்கூடாது, ஊழியத்திலையும் வரக்கூடாது. அந்த திருப்தி வந்துச்சுன்னா நீங்க ஒர்க்கரா மாறிடுவீங்க, ஒரு விதமான வேலைக்காரன். அப்படியே எஜமான் வர நாள் செல்லும் அப்படின்னு அவன் என்ன செஞ்சானா, புசித்து குடித்து அதான் வேலை நடக்குது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் போய் மோட்டரை சுவிட்சை போட்டு போய் படுத்துருவான். அவனுக்கு தெரியும் 1 மணி நேரத்தில் தண்ணி ஃபுல்லாகும்ன்ட்டு. கரெக்டாக 1 மணி நேரத்தில் 20 ரூபா, 1/2 திரும்பி போய் படுத்துருவான். வேலை கரெக்டாக நடக்குது, ஆனால் உண்மையாக செய்கிறானு இல்லை. அவன் ஆரம்பத்தில் செஞ்ச அந்த 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 பேஷன் போயிடுச்சு அவனுக்கு. காரணம் என்ன? அந்த வேலை மேலே இருக்கக்கூடியதான தரிசனம். எதற்காக? அது முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும். சமீபத்தில் ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டாங்க. ஒருத்தர் மாரத்தான் ரேஸில் ஓடுறாரு. ஓடும்போது ஒரு 30 மீட்டர் தான் இருக்குது இன்னும் கிட்ட வரத்துக்கு. அதுக்குள்ளே அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, கையை உயர்த்தி ஜாலியாக அவர் ஜெயிக்க போகிறோன்ட்டு குதிச்சு ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடிட்டு வந்தவன் அந்த 30 மீட்டருக்குள்ளே அவரை கிராஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் நீ என்ன செய்யணும், அந்த சின்சியாரிட்டியோட கூட ஓடணும். கொஞ்சம் லெத்தாச்சிக்காக மாறிட்டீங்க, இல்லை கொஞ்சம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்ம தான் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த ஒருத்தன் உள்ளே வந்துடுவான். நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம், அவர் வரவர் லாஸ்ட் மினிட் இன்னொரு 30 மீட்டர் கூட இல்லை, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டார். பார்த்தா திடீர்னு பின்னாடி ஒரு 4 முன்னாடி வந்துட்டார். அவ்வளோதான், இவரோட வெற்றி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே சோர்ந்து போயிட்டார். எதுக்கு சொல்கிறேன், அந்த கோடை அட்டைன் பண்ணுற வரைக்கும், முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு சின்சியாரிட்டியில் ஆரம்பித்தோம்ல, அதே சின்சியாரிட்டியில் ஓடணும், அதே விருப்பம், அந்த தரிசனம். அப்போ அந்த தரிசனம் என்னான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அப்படி ஓட முடியும். அந்த தரிசனத்தை உறுதியாக பற்றி கொள்ளணும். அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, அதை ஓடணும். ஆனால் இன்னைக்கு சபை ஒரு இடத்தில் இந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. வரோம் போகிறோம் உட்காரோம். சிலர்லாம் சபைக்குள்ளே தான் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, ஸ்பிரிச்சுவலி மென்டலி ஆப்சண்ட்டு. சபைக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பாங்க, ஃபிசிக்கலி ப்ரெசன்ட். ஆனால் பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்குவாங்க, ரெகுலர் கம்மிங், கரெக்டாக வருவாங்க. ஆனால் திரும்பி போகும்போது என்ன மெசேஜ்னு கேளுங்க, நல்லா பேசினாரும்பா. என்ன மெசேஜ் கொடுத்தாரு? இல்லை நல்லா பேசினாரு, அவர் எல்லாமே தான் நல்லா இருந்துச்சுமா. அவனால் கடைசி வரைக்கும் அது என்னன்னே தெரியாது. ஏன்னா இங்கே தான் உட்காந்துருப்பாரு, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார், இந்த மாதம் இந்த பில்லை கட்டணும், அது போகணும் வரணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இது மாதிரி எக்ஸாம் வருது, ரிசல்ட் வருது. அவன் மைண்டு முழுக்க வேற எங்கே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசால்ட்னஸ். ஏன்னா இங்கே பேசப்படுவது எனக்கான வார்த்தை, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான தேவை. அதுதான் பின்னாடி வரப்போற என் பிரச்சனையோ ஆசீர்வாதத்துக்கோ எல்லாத்துக்கும் கர்த்தர் எனக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு.
சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்லுவார், இது சாப்பாட்டுக்கு முன்னாடி, இது சாப்பாட்டுக்கு பின்னாடி, இது இப்படி போடணும் எல்லாம் சொல்லுவார். நம்மெல்லாம் அதை ஒழுங்காக கவனிக்க மாட்டோங்கிறதுனால தான் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுத்துறாங்க. இப்போ எழுதுறாங்க தானே. சில டாக்டர்லாம் இன்னும் நமக்கு என்ன பண்ணிடுறாரு, பிஎஃப்னு போட்டுருவாரு, பிஃபோர் ஃபுட்டு, ஏஎஃப் ஆஃப்டர் ஃபுட்டு. இவ்வளவும் வாங்கிட்டு வந்துட்டு ஃபோன் அடிப்பான், டாக்டர் இந்த பச்சை கலரில் ஒன்று இருக்குது அது எதுக்கும்பா. அந்த டாக்டருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. உனக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்த, எழுதி கொடுத்த, கடைசியில் டாக்டர் சொல்வார், அந்த கவரை பிரிங்க, பின்பக்கமே எழுதியிருக்கும் பாருங்க, எல்லாம் தெளிவாக போட்டிருக்கோம். அவ்வளோ ஏன்னா இவ்வளோ தூரம் செய்கிறாங்கன்னா அங்கே சொல்லும் போது கவனிக்க முடியாது. இதெல்லாம் அதே ஆள் தானே சர்ச்சில் உட்காந்துருக்கு. 5 நிமிஷம் டாக்டர் சொல்றத கேட்க முடியாத ஒரு விசுவாசி எப்படி சபையில் உட்காந்து 1 மணி நேரம் செய்தி கேட்கும்? எப்படி ஏறும்? ஏறாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, முடிச்ச பிறகு வீட்டில் போய் கேட்பாங்க, அவர் என்ன பேசினாரு, அவர் பேசினது ஒன்றுமே புரியல, நீ ஒன்றுமே கவனிக்கலன்னா புரியல. பையன் வந்து சொல்லுவான் தெரியுமா, வீட்டில் எங்கள் டீச்சர் பாடம் எடுக்கிறது புரியவே இல்லைன்னு. அப்புறம் எப்படி இன்னொருத்த 100 எடுக்கிறான்ல, அதே கிளாஸில் ஒருத்த 100 எடுக்கிறான்னா நீங்கள் அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்லுவான், அவன் டியூஷன் போகிறான். பார்த்துருக்கீங்களா? நல்லா படிக்கிற பையன் டியூஷன் போக மாட்டான். நல்லா படிக்கிற பையன் என்ன செய்ய மாட்டான், டியூஷன் போகவே மாட்டான். அவன் அங்கேயே உட்காந்து நல்லா கவனிப்பான். இது கவனிக்காது, உட்காந்து எதையாவது பேசிக்கிட்டு இருக்கோம், அதை சொல்லிட்டு கடைசியாக அவர் எடுக்கிறது புரியலன்றோம். அதே மாதிரி தான் சபை இருக்கு. சபை அந்த நோக்கம் எதற்காக நாம் வர சபைக்குள்ள உட்காந்துருக்க அந்த 2 மணி நேரமும் 8:30 வரீங்க 10:30 முடிக்குது. அந்த 2 hours ஃபுல் அட்டென்ஷன் சபையில், ஆராதனையில், மகிமையில், அந்த செய்தி கொடுக்குற நேரத்தில் நான் எந்த அளவுக்கு நான் உள்ளே இருக்கிறேங்கிறதா இம்பார்ட்டன்ஸ். ஆனால் இன்னைக்கு சபை அந்த இடத்துல இல்லை. சபை வேறு இடத்துல இருக்கிறது. வார்த்தை போகவே போகாது, அவங்ககிட்ட ரிசீவே ஆகாது. கடைசியாக முடிச்ச பிறகு என்னமோ பேசுறாரு அப்படின்ட்டு போயிடுவான். பவுல் பேசி முடிச்சோன்னு சொன்னானா, அவர் என்னமோ வளர்றான்ட்டு போயிட்டான், அலப்புகிறான்ட்டான், அவன் அப்புறம் பார்க்கலான்ட்டான். அப்போ யோசி பாருங்க, சபையினுடைய நிலைமை என்ன. இன்னைக்கு வார்த்தையை அந்த அந்த தரிசனத்தை புரியாததுனால, பற்றி கொள்ளாததுனால, முதல்ல தரிசனம்னா என்னன்னு தெரியணும், அப்புறம் அதை என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். அப்பதான் நீங்கள் கடைசி வரைக்கும் ஓட முடியும், இல்லாவிட்டால் ஓட முடியாது. அப்போ பவுல் சொல்றாரு, நான் ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போய் உங்ககிட்ட வச்சிருக்கிறவங்களை ஒரு கற்புள்ள கன்னிகையாக உருவாக்கிட்டு இருக்கேன். எதுக்காக? ஒரு புருஷன் கையில கொண்டு போய் ஒப்படைக்க போறேன், கிறிஸ்தியன் ஒரு புருஷன்ட்ட. அப்ப அந்த ஒப்படைக்கிறதான நோக்கம் என்ன? முந்தியெல்லாம் பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே சொல்லி வளர்ப்பாங்க. எப்படி சொல்லி வளர்ப்பாங்கன்னா, நீ போற இடத்துல என்ன செய்யணும், பார்த்துக்கணும். அப்புறம் ஒவ்வொரு காரியமாக சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்டில் உள்ளது எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆண் பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, அதை சம்பாதிக்கிறது எப்படி, அதை சேர்க்கறது எப்படி, அதை வந்துட்டு எப்படி செலவு பண்ணணும், அதை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ 2 வீட்டில் 2 பேருக்குமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே வரேன். ஒரு ஆண் மகன் ஒரு நோக்கம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறான். எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன், எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க அதனால பண்ணுறேன். அவனுக்கு ஒரு நோக்கம் இல்லை, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, கர்த்தர் என் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த திட்டத்தில் இந்த திருமணம் ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சாதானே அது மேலே அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அதை அவன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவான். அவன் கையில் கொடுக்குற பொருள் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சாதானே அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுவான். எதுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் நமக்கு கையில் இருக்கிறதுனுடைய மேன்மை தெரியாததுனால கண்டபடி என்ன செஞ்சிடறோம், அதை போட்டுடுறோம். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியம் தெரியணும். எல்லாத்த விட விலையேற பெற்றது உங்கள் தரிசனம். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. அதோடைய மேன்மை உங்களுக்கு தெரிஞ்சாதால் நீங்கள் கடைசி வரைக்கும் அதில் ஓடுவீர்கள். அந்த மேன்மையில் உங்களுக்கு அசதியோ ஒரு டயர்ட்னஸோ போயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு சபைக்கு அந்த வாஞ்சை இல்லை, அந்த விருப்பம் இல்லை. சபை தன்னுடையதான காரியங்களில் அப்படியே ஒரு 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 வந்தோம் போனோம், ஓகே. சபைக்கு ஒரு 10 வருஷமா வரும், அதில் ஒரு பெருமை. 20 வருஷமா வரும், அதில் ஒரு பெருமை. ஒரு சிலருக்குலாம் இருக்கு, நான் சபை ஆரம்பித்த காலத்துலேருந்து பாஸ்டரோட நிற்கிறேன், சந்தோஷம். என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல, இருக்கோம், சர்ச்சில் இருக்கோம். ஊழியம் ஏதாவது அப்படிலாம் இல்லை. கர்த்தர் எனக்கு அழைப்பே கொடுக்கல. ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லாமல் அழைப்பு கொடுப்பாரு. சபையில் ஒரு ஊழியத்தை எடுத்து செய்யறதுக்கு அழைப்பு வேணும், அதுக்கெல்லாம் அழைப்பு தேவையில்லை. முழு நேர பணிக்கு அழைப்பு தேவை. சபைக்குள்ள ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு எதுக்கு அழைப்பு? இருக்கிற வேலையை எடுத்து ஊழியத்தை செய்யலாமே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, ஒரு செகண்டும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காருன்னு இருக்க. அப்ப நம்ம மேல எவ்வளவு கான்சியஸா அவர் வச்சிருக்காரு கையில. அப்ப திருப்பி நம்ம அவருக்கு ஏதாவது கான்சியஸா செய்யணும்ல. இன்னைக்கு சபை எந்த இடத்துல இல்லையே.
சபையெல்லாம் அதான் ஒன்று நீங்கள் அப்படி இருக்கீங்க, இல்லை உங்களை வச்சிருக்கிறவங்க அப்படி இருக்காங்க. நான் இப்போ சொல்கிறேன், நான் உலகளாவிய சபையை சொல்கிறேன். நீங்கள் வந்து போனால் போதும், ஒரு அலங்கார பொம்மை மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த சர்ச்சுக்குள்ளே பாருங்கள், இதில் இருக்கிறதுல எல்லாத்துக்கும் பாருங்கள் ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த ஃபோனுக்கு இருக்குது, மைக் இருக்குது, புல்பீட்டுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, பர்பஸ். ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மணி பிளான்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, பிளாஸ்டிக்கில். இப்போ பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு, முந்தி தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த பிளான்ட் எதுக்கு வச்சுருக்கோம்? எதுக்கு? அழகுக்கு. அதால் அந்த வீட்டில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க? அதில் வாசனை வராது, துளிர் விடாது, கனி கொடுக்காது, அது நிழல் கொடுக்காது, ஒன்றுத்துக்கும் கொடுக்காது. தேவைப்பட்டால் அப்பப்போ டஸ்ட் ஆகும், நம்ம தான் அதை தொடச்சி வைக்கணும். அதே மாதிரி தான் விசுவாசி சர்ச்சில் இருக்குது. எங்களுக்கு அது என்ன, அந்த விசுவாசி இருக்கிறது என்ன சந்தோஷம்? கூட்டமாக இருக்குது, சர்ச்சு நிரம்பி இருக்கு, அழகாக இருக்கு. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் கிடையாது. நான் தசமாங்க காணிக்கை கொடுக்குறேன், அது கத்தர் உனக்கு கொடுத்ததில் திருப்பி கொடுத்துருக்கீங்க, நீ கொடுக்காம பாரு என்ன ஆகுன்னு அப்புறம் தெரியும். அது என்ன பிரயோஜனம் உங்களால்? அப்பப்போ டஸ்ட் ஆவீங்க, நாங்கள் வந்து தொடச்சி விடணும், அவ்வளோதான் இருக்குது சர்ச். இதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை. அப்போ பவுல் என்ன விரும்புகிறாரு? நான் சபையை ஸ்தாபித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. பவுல் சொல்றாரு, நான் உங்களை உருவாக்கி கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க போற, ஒருத்தர்கிட்ட கற்புள்ள கன்னிகையாக. அப்போ தேர் இஸ் அ பர்பஸ், அது உங்களுக்கு புரியணும். அப்போ இந்த கொண்டு போய் மணவாளங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன காரணத்துக்காக உங்களை கர்த்தர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க. இப்போ பவுல் கொண்டு போய் சபையை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்படைக்கிறதுக்கும், ஏவாளை கொண்டு போய் ஆதாம்கிட்ட ஒப்படைக்கிறது ஒரே விஷயம்தான். ஏன்னா இவர் 1ஆம் ஆதாம், அவர் 2ஆம் ஆதாம். இப்போ இவர் விழாவிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டாங்க. கிறிஸ்துவின் விழாவில் குத்துறாலையா சிலுவையில், நம்ம நினச்சிக்கிட்டு அவர் செத்துட்டானான்னு பார்க்குறேன் அவரன்ட்டு. நான் எப்போதும் ஒன்று விசுவாசிப்பேன், ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் பரலோகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும். பரலோகம் சொல்லாமல் நம்ம தலைமுடியே விழாதுன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது பரலோகம் அனுமதி கொடுக்காம அவன் எப்படி ஈட்டியில் போய் குத்துவான்? எங்க இயேசுடைய விழாவில் பர்மிஷன் கொடுக்காம என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. அப்போ அந்த விழாவில் ஏன் குத்தினானா, இங்கே இவருக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. யாருக்கு? ஆதாமுக்கு. அங்கே அவர் ஜீவனை விட்டார், நித்திரை அடைந்தார். இப்போ இவர் விழாவில் இருந்து ஏவாள் எடுக்கிறாங்க, அவர் விழாவில் இருந்து புதிய ஏற்பாட்டு சபை பறக்குது. ஸோ இப்போ ரெண்டும் ஒன்று தான். அவர் 1ஆம் ஆதாம், இவர் 2ஆம் ஆதாம். இப்போ ஏவாளை கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஆதாம் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான நோக்கம் என்ன, எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதான் ஒரே நோக்கம், இதான் இவங்களை உருவாக்குனதான நோக்கம். இந்த தரிசனத்தில் ஏவாளும் சேர்ந்து இருக்கிறாங்க, அவர்களை அப்படின்னு இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கும். இது வந்து ஆதாமுக்கு மட்டும் கொடுத்த வேலை. என்ன வேலை? ஆதாமுக்கு கொடுத்த வேலை, மனுஷனை அவனுக்கு. ஆனா 2 பேருக்கும் சேர்ந்து சொன்ன வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா 1:28. அதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஏவாளும் ஆதாமும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஒரு ஆளுகையை செய்ய வேண்டியிருக்கிறது. அதான் விஷன். இந்த விஷனை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? ஆதாம் கிட்ட ஒருவனாய் இருக்கையில் கொடுத்தார். 2ஆம் அதிகாரத்தில் தான் பிரிச்சு எடுக்கிறார். இந்த ஆதாம் வந்து ஏவாளுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். ஏன்னா 3ஆம் அதிகாரத்தில் வந்து சர்ப்பம் கேட்குது, இந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே இல்லை, எங்களை சாப்பிட வேணான்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனால் அதை சொன்னது யாருக்கிட்டனா ஆதாம் கிட்ட. ஆதாம் கிட்ட சொன்னது அந்த ஆளு ஏவாள்கிட்ட சொல்லிட்டார். ஸோ இந்த விஷயம்லாம் கரெக்டாக சொல்லிட்டார். ஆனால் இப்போ இந்த அம்மா கிட்ட இல்லாத ஒரு பிரச்சனை என்ன, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இவர்களை ஆண்டு கொள்வதற்காக தான் படைச்சார். ஆண்டு கொள்வதற்காக தான் இதான் விஷன். ஆனால் நடந்தது என்ன? அந்த ஆண்டு கொள்ளுதலுக்கு ஆண்டவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறார்.
அந்த ஆண்டு கொள்ளுங்கள் எப்படின்னா பலிக்கு பெருகி ஆண்டு கொள்ளணும். அதாவது இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பாருங்க. இவங்க தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. தோட்டம் எங்க இருக்குன்னா ஏதேனுக்குள்ள இருக்கு. ஏதேன் வேற, தோட்டம் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. அப்படித்தானே இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இருக்காது. The Lord God planted a garden eastward in Eden. ஏதேனின் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. அப்படித்தானே இருக்குது. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி இல்ல, ஏதேனின் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ தோட்டம் வேறு, ஏதேன் வேறு. ஏதேன் என்கிற இடத்துக்குள் தோட்டம் இருக்கு உள்ள. அந்த தோட்டத்துக்குள்ள மனுஷன் இருக்கான். இன்னும் உங்களுக்கு இல்லைங்க எப்படி சொல்றீங்க, இங்கிலீஷ் தமிழ் சொல்றீங்களா? அடுத்த வசனத்துல தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அப்படின்னு இருக்குதா? அந்த வாசிங்க வாங்க, 10வது வசனம் வாசிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. அப்ப ஏதேன் வேற, தோட்டம் வேற. ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும். அப்ப ஏதேன் வேற, தோட்டம் வேற. அதாவது ஏதேனுங்கிறது இப்போ புரிதலுக்கு சொல்றேன். இப்போ ஏதேனுங்கிறது இந்தியான்னு வச்சுக்கோங்க, தோட்டங்கிறது தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏதேனுக்குள்ளதான் தோட்டம் இருக்கு. அது ஒரு பெருசு ஏதேன் என்பது, தோட்டம் அது உள்ள இருக்கு. இப்போ இந்த தோட்டத்துக்குள்ளதான் கொண்டு வந்து இவங்க எல்லாரையும் வச்சிருக்கிறார். இப்ப என்ன பண்ணணும்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி. அதோட அர்த்தம் என்னன்னா, இவங்க தோட்டத்துல பலுகி பெருக ஆரம்பிச்சு அது அப்படியே ஏதேனை நிரப்பி அடுத்து ஏதேன்றது எங்க வரணும்? ஏதேனுக்கு வெளியே வரணும். டோட்டல் பூமியையும் நிரப்பணும். இதுதான் காடோடையதான அவங்களுக்கு கொடுத்ததான தரிசனம். இப்படி நிரப்பும் போது டோட்டல் உலகமும் இவங்க கண்ட்ரோல்ல வரும். இது காட்ஸ் விஷன். ஆண்டு கொள்ளுங்கள். இப்படிதான் ஆளணும். அப்படியே முழுக்க 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 இவங்க பெருகி ஃபுல்லாகி டோட்டல் பூமியும் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஆனா அதுக்கு எப்படி நிரப்பணும்னு ஒன்று இருக்குது. நீ எல்லாத்தையும் நிரப்ப முடியாது. அதை நிரப்புறதுக்கு ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை. அப்ப இவங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புறது என்ன சந்ததியா இருக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கணும். ஆனா இங்க இந்த விஷன் தான் இவங்களுக்கு இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும், இதான் கர்த்தர் சொன்னது. ஆனா அது யாரா இருக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும். எல்லாத்தையும் நிரப்ப முடியாது. எல்லா எப்படி இருந்தாலும் நிரப்பலான்னா மிஸ்டேக் ஆயிடும். இப்போ இவங்க சர்பத்தின் பேச்சை கேட்ட உடனே, பழத்தை சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை யாரு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும். அவன் யாருன்னு பைபிள் சொல்லுது? பொல்லாங்கன்னு சொல்லுது. பொல்லாங்கானால் உண்டான காயினை போல அப்படின்னு இருக்கு. ஏன் இப்ப தேவ பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலா பொல்லாங்கன் சந்ததி வந்துருச்சு? இப்ப இதால பூமியை நிரப்பினா என்னவாயிடும்? பூமி பொல்லாங்கானால் நிரப்பப்பட்ட பூமியாக மாறிடும். இப்ப அது புரியுதா? அந்த விஷன் புரியுதா? அப்ப இந்த விஷன் ஏவாளுக்கு தெரியணும். இது நான் இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா இது கீழ்ப்படியாமக்குள்ள போகும். அது வழியா எனக்கு கர்ப்பம் தரிச்சா, அதாவது அதுக்கு பிறகு நான் கர்ப்பம் தரிச்சா எனக்குள்ளது பிறக்கிறது பொல்லாங்கானா இருக்கும். இந்த விஷயம்லாம் வருமாங்கன்னா வரணும். இந்த விஷயம் என்ன செய்யணும்? வரணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த விஷயம் வருது. 11ஆம் அதிகாரம் எபிரேயர்ல சொல்லுது, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. ஆபிரகாம் ஆதாம் ஏவாளை போல முழுக்க முழுக்க பரிசுத்தமா இருக்கிற சந்ததி இல்ல அவரு. ஆதாம் ஏவாளும் இன்னும் பழமே சாப்பிடல. இவங்களுக்கு இருக்கிற தரிசனத்தை விட அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? தரிசனம் இன்னும் பெருசா இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாக்கோபு சொல்றார் 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல, பிள்ளைகளே கூடி வாருங்கள், கடைசி காலத்தில் சம்பவிப்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ 12 சந்ததிக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவ்வளோ ப்ராஃபட்டிக்கலா பேசுறாரு. யாரு? நம்மை போல பயம் உள்ள ஒரு யாக்கோபு. அப்போ இவங்க மரணமே இல்லாதவங்க, பாவமே செய்யாதவங்க, எது உள்ள இருக்கிறாங்க? தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு எவ்வளவு தரிசனம் இருக்கணும்? இப்ப கொண்டாந்து ஏவாளை நிறுத்தின உடனே ஆதாமுக்கு என்ன தோணுது? இவள் என் எலும்பில் எலும்பும் என். அப்ப பார்த்த உடனே கிரியேஷன் தெரியுதா இல்லையா? கிரியேஷன் தெரியுது இல்ல? அப்ப இவளை பார்த்த உடனே இவ எலும்பில் எலும்பும் என் மாம்சம் மாம்சமும். இப்ப போய் ஜீவ விருட்சத்தை பார்த்தா என்ன தெரியணும்? அந்த விருட்சத்தை பார்த்தா என்ன தெரியணும்? இயேசு தெரியணும். ஏன்னா நித்திய ஜீவன் அதுல இருக்கு. இயேசு தெரியணும். இப்போ நதி ஓடி அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது?
நதிங்கிறது உங்களுக்கு என்னவா தெரியுது? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. ஒரு அக்கினிமயமான நாவு இறங்குச்சு, அது எதுக்கு அடையாளமா இருக்கு? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? தெரியுது இல்ல? இப்ப நாம பாவத்துல இருந்து பரிசுத்த ஆவியை பெற்று பைபிள் படிக்கும் போது இவ்வளவு தெரியுது. பாவமே இல்லாமல் தேவனால் உண்டாக்கப்பட்டது அவனுக்கு எவ்வளவு தெரியணும்? அவன் எப்படிப்பட்டதான விஷன் அவனுக்கு இருக்கணும்? கர்த்தர் அவனை அப்படிதான் படைச்சாரு. அவனை எதை பார்த்தாலும் அவனுக்கு தெரியும், இது அதான் அப்படின்னு தெரியணும். ஆனா அவனுக்கு எது தெரியல? இது எல்லாத்த விட இது ரொம்ப பெருசா போச்சு. அவன் தரிசனத்தை விட எது பெருசா இருக்குது? அந்த நன்மை தீமை அர்த்தக்க கனி, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது. இது என்ன பண்ணிடுச்சு? இவன் விஷனையே மாத்திடுச்சு. இன்னும் சொல்ல போனா இவன் விஷன் இவங்களுக்கு தெரியல. ஏவாளுக்கு என்ன தெரியல? அந்த விஷன் தெரியல. நான் யார் தெரியுமா? பரலோகத்துடைய திட்டம் என் மூலமாக பரிசுத்த சந்ததி வரணும், தேவபக்தி உள்ள சந்ததி வரணும், அதை தோட்டத்தை நிரப்பி அப்படி இருக்கணும். இதைத்தான் ஆபிரகாம் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல அவன் அதை விசுவாசித்தான்.